ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. பூர்ணிமா கிட்டத்தட்ட அவங்களோட டெசிஷனை எடுத்துட்டாங்க வெளியில போறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த வாரமும் 3 நாளா பணப்பெட்டியோட ரவுண்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. அதில் என்ன பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பணம் ஏறிட்டே போகும். அது போக நான் ஒரு சில ஹேஷ்டேக் சொல்லுவேன். இந்த ஹேஷ்டேக்கை சொல்லி நீங்கள் ஒரு வேளை இந்த பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ரீசன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பணத்தை எடுத்துட்டு நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு அடுத்த நாளே கண்டிஷனை மாற்றி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பணப்பெட்டி ஏறிட்டே மட்டும் போகாது, ஒரு தடவை ஏறிட்டே போகும், ஒரு தடவை கம்மியாயிட்டே போகும். ஆனால் ஏற்றம் இறக்கம்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும், ஏறிட்டே போகுன்ற நினப்பில் மட்டும் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் எச்சரிக்கவும் செஞ்சார். ஸோ அதுபடி பணம் ஏறிட்டேவும் போச்சு. நேற்று 9 lakhs வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் 3.5 லட்சம், 7 லட்சம், 3.5 லட்சம்னு வந்துச்சு. இப்போ காலையில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, 12 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. எல்லாருமே காத்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, இன்னொரு ஜீரோ சேருங்க, ஒரு 10 லட்சத்துக்கு மேலே கேளுங்க, யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இன்க்ளூடிங் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா, மாயா, மணி, இவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, 12 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்லுங்கள், யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பூர்ணிமா ரொம்பவே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் பணம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில் இந்த 12 லட்சம் வந்த உடனே இதுதான் டிஸ்கஷனாக போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, தினேஷ் இவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் மேம் 12 லட்ச ரூபா எடுக்க மாட்டாங்க போலையே, அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு கிண்டல் பண்ணுறாரு. உடனே தினேஷ் சொல்கிறாரு, நம்ம போடு அப்படி. தினேஷ் அவருக்கே ஒரு நினப்பு போல, இவர் சொல்கிறத கேட்டு தான் இது எல்லாமே அடங்குது. ஏன் இவர் இப்படி இருக்காருன்றது தெரியல. இவர் சொல்றதை கேட்டு தான் நடக்குது, இவர் சொல்றதை கேட்டு தான் இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி அவர் திங்க் பண்ணிப்பாரு போல. முன்னாடியே சொல்லிட்டாங்க, எனக்கு பணம்ன்றது முக்கியம் கிடையாது, என்னோட முக்கியம் என்னன்னா அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நான் போறேனான்றதை பார்க்கணும், அதுதான் முக்கியன்றது விசித்ரா நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏதோ இவர் சொல்லிட்டா பணமே எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு நினைப்புல இருக்கிறாரு போல. இவர் இப்படிதான் எல்லாரும் ஏற்றி விட்டுட்டு இருக்காரு, நான் சொல்லிட்டேன்ல அதனால இவங்க செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி தான் ஒரு கேவலமான கேம் விளையாடிட்டு இருக்காரு. அவர் எப்படியோ விளையாடட்டும். ஆனால் அதுக்கப்புறம் மாயா பூர்ணிமாவோட ஒரு டிஸ்கஷன் போகுது. அதுதான் ரொம்ப நல்ல டிஸ்கஷன். என்னங்க இது 12 லட்ச ரூபாய் வந்துருச்சு, 12 லட்ச ரூபாய் நான் எடுத்துக்கலான் இருக்கேங்க, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லைங்க, இதை விட இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க. அதனால நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடுத்தால் கூட இது ஒரு வயசான அமௌண்ட் தான், ஒரு நல்ல டெசிஷன் தான் இது, அதனால நீங்கள் ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்றாங்க. பட் ஆனால் ஒரு வேளை பூர்ணிமா இந்த முடிவை எடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, நம்மளுக்கும் தெரிஞ்சு போச்சு. 50 லட்ச ரூபா வராதுன்றப்போ 12 லட்சம் 15 லட்சம்ன்றது ரொம்பவே நல்ல அமௌண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் பூர்ணிமாக்கு. பட் பூர்ணிமா இதை எடுப்பாங்களா மாட்டாங்களான்றது தெரியல. பட் ஆனால் அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க, பணம் எடுக்க போகிறாங்க, பணம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகட்டும், பணம் கொஞ்சம் ஜாஸ்தியானால் கண்டிப்பாக எடுத்துருவேன் அப்படின்ற ஒரு மூடில் தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பூர்ணிமா எடுப்பாங்களா மாட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டாங்க, பூர்ணிமா நம்ம எடுக்க தான் போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. சுத்தமாக ஐடியாவே கிடையாது யார் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் பல தரப்பட்ட இது போயிட்டே இருக்குது, எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க யார் போக போகிறா அப்படின்றது. பட் மெயினான 2 பேர் நான் சந்தேகப்படுறது யாருன்னா பூர்ணிமா ஒன்று, இல்லை விஜய் வர்மா ஒன்று. இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்ணிமா எடுக்கிறதுக்கு 70% இருக்குது, விஜய் வர்மா எடுக்கிறதுக்கு 30% இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. நீங்க என்ன நினைக்கிறீங்க, பூர்ணிமா எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க.